Dear student, இன்னைக்கு exercise 1.4ல 5th sum பார்க்கலாம். Show that the function f n to n define f of m is equal to m square plus m plus 3 is 1 to 1 function அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இவ்வளவு நாள் நம்ம பார்த்த சம்ல f of x ன்னு பார்த்தோம். ஆனா இங்க f of m ன்னு கொடுத்திருக்காங்க. f of x, f of m எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இங்க n to n ன்னு கொடுத்திருக்கிறது நேச்சுரல் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும். a and b ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். a ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே m ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம f of m ஃபைண்ட் அவுட் பண்ணி இது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f of m எழுதிக்கலாம். f of m என்ன கொடுத்திருக்காங்க? m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு n to n ஏவும் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அடுத்தது பியும் நேச்சுரல் நம்பர் இல்லையா? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இப்போ f of mல நம்ம ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எக்ஸை வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of m இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய mல எல்லாமே 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 1 தான் வரும். 1 பிளஸ் 1 2 2 பிளஸ் 3 5. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of 2 இஸ் ஈக்குவல் டு m இருக்கிறதுல 2 ஸ்கொயர் பிளஸ் இந்த m இருக்கிறதுலையும் 2 சப்ஸ்டிட் பண்ணோம் 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 இன்டூ 2 4 பிளஸ் 2 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் 2 6 6 பிளஸ் 2 3 9. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 பிளஸ் 3 பிளஸ் 3 வரும் இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 9 இந்த 9ஓட 3 ஆட் பண்ணோம்னா 12 வரும். 12ஓட 3 ஆட் பண்ணோம்னா 15 வரும். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸெட்ரா அது போய்கிட்டே இருக்கு இல்லையா? நம்ம இதோட 3ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்றதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு a and b ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பிலையும் நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ் எழுதி நம்ம எக்ஸெட்ரான்னு சொல்லி நம்ம போட்டிருக்கேன். இதுவும் போய்கிட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் நமக்கு f of m என்ன கிடைச்சிருக்கு? 1க்கு 5 இல்லையா? அப்போ 5ஓட மேப் ஆகும். அடுத்தது 2க்கு வந்து 9, 3க்கு 15 வந்து ஏல இருக்கக்கூடியதை பியில் நம்ம மேப்பிங் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதில் பாருங்க ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட நமக்கு மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா therefore it is 1 to 1 ஃபங்க்ஷன். இவ்வளவுதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.